Hi cuties, welcome to Tamil Little Beauty Tips. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட டெய்லி ஹேர் கேர் ரொட்டீன் தான். அதாவது மார்னிங் ஹேர் கேர் ரொட்டீன் அண்ட் நைட் ஹேர் கேர் ரொட்டீன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட மார்னிங் அண்ட் நைட் ஹேர் கேர் ரொட்டீன் எப்படிலாம் ஃபாலோ பண்ணுறன்றதை நீங்கள் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நேற்று ஈவினிங் ஹேரை கோம் பண்ணிவிட்டு பன் போட்டேன். மார்னிங்குள்ளே நல்லா சிக்கு ஆகிடுச்சு. நீங்கள் ஈவினிங் ஒரு நைட் கோம் பண்ணாமல் இருந்தால் சிக்கு அப்படியே டபுள் ஆகிடும். அப்போ நம்ம சிக்கு எடுக்கும்போது நிறைய ஹேர் லாஸ் ஆகும். ஸோ உங்களோட ஹேரை டெய்லியும் 2 டைம்ஸ் ஆச்சும் கோம் பண்ணிக்கோங்க. இப்போ சீப்பை வச்சு இந்த மாதிரி நேர் எடுத்துகிட்டு ஹேரை 2 செக்ஷனாக பிரிச்சிடுறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் என் ஹேர் ரொம்ப சிக்காக இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எப்படி ஓவர் ஹேர் ஃபால் ஆகாமல் சிக்கு எடுக்கிற மெத்தடை உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு மேலேருந்து லைட்டாக கோம் பண்ணுங்கள். அப்படி கோம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு இடத்துல சிக்கு தெரியும். எனக்கு இந்த இடத்துல சிக்கு இருக்குது. ஸோ அப்படி சிக்கு இருக்கும்போது மறுபடியும் மேலே இருந்தே சிக்கு எடுத்திங்கன்னா ஹேர் பிச்சுக்கிட்டு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக கீழேருந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டே வரணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டே வரும்போது நமக்கு ஈஸியாக சிக்கெல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஹேர் ஃபாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி 2 சைடும் இப்போ சிக்கு எடுத்துக்க போகிறேன். 2 சைடும் சிக்கு எடுத்துகிட்டு எனக்கு எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகிருக்குன்றதை அப்படியே உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அண்ட் சிக்கு எடுக்கிறப்ப எப்போவுமே சின்ன கேப் இருக்க சீப்பை வச்சு சிக்கு எடுக்காதீங்க. பெரிய கேப் இருக்க இந்த மாதிரி சீப்பை வச்சு எப்போவுமே சிக்கு எடுங்க. அப்போ தான் ஹேர் லாஸ் கம்மியாக இருக்கும். இப்போ சிக்கு எடுத்து முடிச்சிட்டேன். இந்த சீப்பில் இருக்க ஹேரை எல்லாத்தையும் நான் உங்கள் முன்னாடியே எடுத்து காமிக்கிறேன். அண்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் எனக்கு ஹேர் ஃபால் ஆகிருக்கு. முடி லென்த்தாக இருக்கனால உங்களுக்கு நிறையா இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் இதில் 4 முடி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம சிக்கு எடுக்கும்போது நமக்கு ஹேர் ஃபால் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகுதுன்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி எப்போவுமே சிக்கு எடுங்க. நெக்ஸ்ட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஃபியூ ட்ராப்ஸ் ஆயில் எடுத்து ஹேருக்கு மட்டும் அப்ளை பண்ணிப்பேன். இதே நான் வெளியில் போகிற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த மாதிரி ஸ்கேல்ப்புக்கு ஆயில் அப்ளை பண்ணாமல் ஹேருக்கு மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிப்பேன். லைட்டாக இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணாலே போதும். ஏன்னா நமக்கு சிக்கு இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக மட்டும் தான் நான் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வெளியில் போகிறேன். ஸ்கேல்ப்புக்கு நம்ம ஆயில் அப்ளை பண்ணவே இல்லை. இருந்தாலுமே நான் என்னோடய ஃபிங்கரை வச்சு லைட்டாக மசாஜ் கொடுத்துக்க போகிறேன். நம்ம இப்படி மசாஜ் கொடுக்கும்போது நம்ம ஸ்கேல்ப்பில் ப்ளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகி ஹேர் க்ரோத் ஆகும். ஸோ அதுக்காக நான் அப்படி பண்ணிக்கிறேன். எப்போவுமே 5 மினிட்ஸ் நல்லா ஹேரை மசாஜ் பண்ணிப்பேன். மசாஜ் பண்ணதுக்கப்புறம் என் ஹேரை நல்லா பின்னல் போட்டு நான் வெளியில் கிளம்பிப்பேன். அவ்வளோதான் என்னோடய மார்னிங் ஹேர் கேர் ரொட்டீன் முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட் ஹேர் கேர் ரொட்டீன். இதை நைட் ஹேர் கேர் ரொட்டீன் சொல்கிறத விட ஈவினிங் ஹேர் கேர் ரொட்டீன்னு சொல்லலாம். நான் எப்போவுமே ஈவினிங்கே ஹேர் கேர் ரொட்டீனை முடிச்சிருவேன். ஈவினிங் என்ன பண்ணுவேன்னா மார்னிங் ஹேர் கேர் ரொட்டீனில் சொன்ன மெத்தட் தான். ஹேரை நல்லா சிக்கு இல்லாமல் கோம் பண்ணி கிளியர் பண்ணிவிடுவேன். இதே நெக்ஸ்ட் டே நான் வெளியில் போகிற மாதிரி இருந்தால் மட்டும் ஹேருக்கு மட்டும் ஆயில் அப்ளை பண்ணுவேன். சப்போஸ் நான் வெளியில் போகல அப்படின்னா ஸ்கேல்ப்புக்கும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிப்பேன். ஸோ நான் நாளைக்கு ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஸோ ஈவினிங்கே ஸ்கேல்ப்புக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிப்பேன். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஹேர் ஆயில் நான் பண்ணது ஹோம்மேட் ஹேர் ஆயில். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸ்கேல்ப்புக்கும் ஹேருக்கும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஊற விட்டுருவேன். ஈவினிங் டைம் பண்ணுற இன்னொரு விஷயம் என்னென்னா ஹேரை இந்த மாதிரி முன்னாடி எடுத்து போட்டுட்டு நல்லா கோம் பண்ணுவேன். கொஞ்சம் அழுத்தி நல்லா கோம் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்கேல்ப்பில் ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் இந்த மாதிரி பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்கள் 4 to 5 மினிட்ஸ் பண்ணாலே போதும். நம்ம அப்படி பண்ணுறப்ப நமக்கு நல்லாவே தலைவலிக்கும். ஸோ அதுவும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாகிடும். அண்ட் அவ்வளோதான் என்னோடய நைட் ஹேர் கேர் ரொட்டீன். இப்போ இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு என்னோடய ஹேரை நல்லா பன் பண்ணிவிடுவேன். ஸோ கியூட்டிஸ், இதுதான் என்னோட டெய்லி ஹேர் கேர் ரொட்டீன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.